தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். விவாகம், பெண்கள் உத்தியோகம் பார்ப்பது. முதற் பகுதி. அப்புறம் கல்யாணமும் ஆகாமல் வெறுமே வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண் படித்து வேலைக்கு போய் 2 காசுதான் கொண்டு வரட்டுமே, கல்யாண செலவுக்கும் அது உதவுமே என்கிற எண்ணத்தில் பெண்களை உத்தியோகத்துக்கு அனுப்புகிற வழக்கம் ஆரம்பித்தது. முதலில் வெட்கப்பட்டு கொண்டு அவளே சம்பாதித்து கல்யாணம் பண்ணி கொள்ளும்படியாக விடுவது தகப்பனாருக்கு ரொம்ப அவமானம் என்ற உணர்ச்சியோடு வேலைக்கு அனுப்பினார்கள். நல்ல யௌவனத்தில் சித்த விகாரங்களை தூண்டி விடுகிற சூழ்நிலையில் இப்படி பெண்களை விடுகிறோமே என்று அப்போது கொஞ்சம் பயம், கவலை எல்லாமும் இருந்தது. ஆனாலும் போக போக என்ன ஆகி இருக்கிறது என்றால், குளிர் விட்டு விட்டது. ஜனகர் மாதிரியான ராஜ ரிஷிகளே கன்யா பெண்ணை கல்யாணமாகாமல் வைத்து கொண்டிருப்பது வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிற மாதிரி என்று பயந்ததாக புராணங்களில் பார்க்கிறோம். அந்த விவஸ்தை இப்போது கெட்டுவிட்டது, கட்டுவிட்டு போச்சு. அவமானமாக முதலில் நினைத்ததே இப்போது நாகரிக முன்னேற்றத்துக்கு அடையாளமாக ஆகிவிட்டிருக்கிறது. பெண்ணை பெற்றவர்கள் தங்கள் பொறுப்பு உரைக்காமல் கூச்சம், கவலை, பயம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் பெண் பெரிய உத்தியோகம் பார்க்கிறாள் என்று பெருமைப்படுகிற அளவுக்கு நம் தர்மம் ஹீனஸ்திதி அடைந்திருக்கிறது. உத்தியோகம் பார்க்கிற பெண்கள் என்னிடம் ப்ரமோஷன் ஆவதற்கு அனுகிரகம் கேட்கிறதும், நானும் கண்டும் காணாத மாதிரி இருந்து கொண்டு எல்லோருக்கும் நல்ல சாமியாராக பெயர் வாங்கிக் கொள்வதாகவும் ஆகியிருக்கிறது. சீர்திருத்தக்காரர்கள் ஸ்திரீகள் காலேஜில் படித்து உத்தியோகம் பண்ணுவது பெரிய முன்னேற்றம், இதனால் முன்னே பண்ணின அநீதி போய்விட்டது என்கிறார்கள். முன்னே ஸ்திரீகளுக்கு அநீதி பண்ணவே இல்லை என்பது என் கட்சி. அப்படி பண்ணி இருந்தால் புருஷனுக்குத்தான் பண்ணி இருந்தது என்று கூட வேடிக்கையாக சொல்வேன். ஏன், ஒரு புருஷ பிரஜையானவன் பிரம்மச்சரிய ஆசிரமம் முடித்ததிலிருந்தே கிரகஸ்தாசிரம தர்மங்களை மேற்கொண்டு ஔபாசனாதி சம்ஸ்காரங்களை பண்ணினால்தான் அவனுடைய ஜென்மா கடைத்தேறும். ஸ்திரீ பிரஜைக்கோ புருஷன் பண்ணுகிற சம்ஸ்காரங்களுக்கெல்லாம் மேலாக அவனிடம் இவள் மனசை அர்ப்பணம் பண்ணி பதிவிரதையாய் இருப்பதே ஜென்மாவை கடைத்தேற செய்கிறது. இது பெண்களுக்கு இழைத்த அநீதி என்று சீர்திருத்தக்காரர்கள் சொன்னாலும், எனக்கோ புருஷனை விட பெண்ணுக்குத்தான் ரொம்பவும் சாதகமாக நம் சாஸ்திரத்தில் பண்ணி இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அநேக சம்ஸ்காரங்களையும் அப்புறம் ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனாதிகளையும் பண்ணித்தான் ஒரு புருஷனுக்கு மனோ நாசம் உண்டாகி ஆத்ம சாட்சா்காரம் சித்திக்கிறது. அந்த சாதனையின் முடிவான மனோநாசம் ஒரு பதிவிரதைக்கு பதியிடம் சரணாகதி பண்ணுவதாலேயே ரொம்ப சீக்கிரத்தில் ஈஸியாக ஏற்பட்டு விடுகிறது. பதியின் இஷ்டத்தை அனுசரிப்பதால் இவளுக்கு தன் இஷ்டம், மான அவமானம் எல்லாம் போய் அகங்காரம் கரைந்து மனோநாசத்துக்கு ரொம்பவும் கிட்டே போய் விடுகிறாள். மனசை எங்கேயோ பூர்ணமாக அர்ப்பணம் பண்ணி சரணாகதி என்று இருந்து விட்டால் அப்புறம் மனோநாசம் பக்கத்திலேயே தானே. இன்றைக்கு உத்தியோகம் பார்க்கிற பெண்கள் பெறுகிற ப்ரமோஷனுக்கெல்லாம் மேலான ப்ரமோஷன் இப்படி அவளை ஆத்ம பரிசுத்தி பண்ணி உச்சத்துக்கு தூக்குவதுதான். இப்படி பதியிடம் மனசை அர்ப்பணம் பண்ணியேதான் மகா பெரிய ரிஷிகளை விட அதிகமான சக்திகளை நம் தேசத்து பதிவிரதா ஸ்திரீகள் பெற்றிருக்கிறார்கள். அவள் பெய் என்றால் மழை பெய்கிறது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். சூரியனை உதிக்காதே என்று அவள் சொன்னால் உதிப்பதில்லை. செத்த புருஷனை யம தர்மராஜாவிடமிருந்து அவளால் திரும்பவும் வாங்கி கொண்டு வர முடிகிறது. எந்த ரிஷிக்கும் தெய்வத்துக்குமே கூட கொடுக்காத உசந்த ஸ்தானத்தை இப்பேற்பட்ட பதிவிரதைகளுக்குத்தான் நம் சாஸ்திரமும் சம்பிரதாயமும் தருகிறது. அவள் தெய்வங்களின் மேலேயே தண்ணியை தெளித்து தன் குழந்தைகளாக்கி கொண்டு விடுகிறாள் என்று புராணத்தில் பார்க்கிறோம். ஆகையால்
பெண் எப்படி இருந்தால் நிஜமான உயர்வை பெறுவாளோ அதை சொல்லி அப்படிப்பட்டவளை கோவில் எடுத்து கும்பிடுகிற நம் சாஸ்திரம் ஒரு நாளும் ஸ்திரீயை மட்டம் தட்டவில்லை. சீர்திருத்தவாதிகள்தான் அவளை அப்படி வளர முடியாதபடி மட்டப்படுத்துகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆக விவாகம் என்பது புருஷனை சுத்தப்படுத்துகிற அநேக சம்ஸ்காரங்களில் ஒன்று என்றால், ஸ்திரீயையோ அத்தனை சம்ஸ்காரங்களும் இல்லாமலே அவற்றின் முடிந்த பயனான பூர்ணத்துவத்தை பெற பண்ணுவதாகும். இப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தின் சாரத்தை விட்டு சக்கையாக ஒப்புக்கு ஏதோ இப்போது நடக்கிறது. விவாகம் என்ற சம்ஸ்காரமும் கிரகஸ்தாசிரமமும் லாவண்யம், வீரியம், இந்திரிய சௌக்கியம் இவற்றை மட்டும் குறித்த விஷயம் அல்ல என்பதையும், ஜென்மா கடை தேர வழியாகவே அது வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் சாஸ்திரம் சொல்லி இருப்பதே சரி என்ற அறிவு உண்டாகும்.